மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பாரபட்சமாக செயல்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மேலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதியிடம் நீதிபதிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிபதி மகேந்திர பூபதியிடம் விசாரணை நடத்துறதுக்கு என்ன காரணம்? விசாரணையை யார் நடத்துறது? மணிமாறன், மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக கிரானைட் குவாரிகள் செயல்பட்டதால் நீர்நிலைகள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் ஆகியவை வீணானதாகவும் அவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் மாவட்ட காவல்துறையால் 98 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 3 பிரிவுகளில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்று திருட்டு வழக்கு எனவும், மற்றொன்று பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாகவும், மற்றொரு பிரிவு வெடி பொருட்கள் தடுப்பு பிரிவு என 3 பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி அவர்கள் 3 வழக்குகளை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாகவும், அதிலும் அந்த திருட்டு என்ப ஒரு பிரிவை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள அந்த 2 முக்கியமான பிரிவுகளை பொது சொத்து சேதப்படுத்துதல் மற்றும் வெடிபொருட்கள் தடுப்பு பிரிவை அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை எனவும், இதனால் இந்த குற்றவாளிகள் எளிதில் தப்பிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் எனவும் அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 முறை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதிக்கு மீதமுள்ள அந்த 2 பிரிவுகளையும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் அந்த பிரிவுகளை மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி மகேந்திர பூபதி எடுத்துக்கொள்ளாததால் கடந்த வாரம் 24ஆம் தேதி அன்று மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதிக்கு எதிராக மாவட்ட காவல்துறையால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 98 வழக்குகளிலும் அந்த 3 பிரிவுகள் கீழ் காவல்துறை தாக்கல் செய்யப்பட்டும் நீதிபதி அந்த ஒரு பிரிவை மட்டும்தான் எடுத்து விசாரிப்பதாகவும், மீதமுள்ள பிரிவுகளை எடுக்கவில்லை என அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருந்தனர். இதில் அவர்கள் மேலும் நீதிமன்றம் சொல்லியும் அவர் அந்த மீதமுள்ள அந்த 2 பிரிவுகளை அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மேலும் இந்த பாரபட்சமாக நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது எனவும், நீதிமன்ற அவமதிப்பு அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி PN பிரகாஷ் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது மதுரை மாவட்ட முதன்மை பார்க்கலாம், மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பஷீர் அகமதும், குற்றவியல் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி சரவணன் ஆகியோரும் தற்போது மேலூர் நீதிமன்றத்தில் நீதிபதி மகேந்திர பூபதியிடம் கடந்த 2 மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த விசாரணையின் போது இந்த கிரானைட் வழக்குகளில் ஏன் இந்த 3 பிரிவுகளில் 2 பிரிவை விசாரணைக்கு ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை, மேலும் அந்த கிரானைட் வழக்குகள் தொடர்பான ஆவணங்களையும் எடுத்து ஆய்வு செய்வதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் விசாரணை முடித்துக்கொண்டு மதுரைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். மணிமாறன். நாகேந்திரன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் தரப்பில் நீதிபதி மகேந்திர பூபதி மீது என்னென்ன மாதிரியான புகார்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? காவல்துறை தரப்பில் நீதிபதி மேல் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுவது என்றால், இவர் காவல்துறையால் 98 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 3 பிரிவுகளில் எளிமையான ஒரு பிரிவான திருட்டு மட்டும் அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாகவும், மீதமான முக்கிய குற்றமான பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், மற்றொரு வழக்கு வெடிபொருட்கள் தடுப்பு பிரிவுகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாததால் இது குற்றம் சாட்டப்பட்ட கிரானைட் நிறுவனங்கள் சட்டவிரோத கிரானைட் முறைகளில் ஈடுபட்ட அந்த உரிமையாளர்களுக்கு இது சாதகமாக இருக்கும் எனவும், அவர்கள் இந்த குற்ற வழக்குகளில் இருந்து அவர்கள் எளிதில் தப்பிப்பதற்கு சாதகமாக இருக்கும் எனவும், இதனால் ஒரு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என சொல்லுகின்றனர். பத்மபிரியா. நாகேந்திரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.